ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया सत्सरोन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो विष्णुपादाय कृष्णपृष्ठाय भूतले श्रीमदे भक्तिवेदान्तस्वामीति नामिने नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी भाषा तदेशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंद। हरे कृष्णा 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्णा பக்தர் எல்லாருக்கும் இனிமையான காலை வணக்கம். இன்றைய நாம ஜபம் இந்த ஜபா செஷனில் வந்து கலந்துருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். ஓரொரு நாளும் இனிமையான காலை பொழுது பக்தர்கள் சங்கத்தில் வந்து நாம ஜபத்தோடு துவங்குகின்றது. ரொம்ப ரொம்ப மங்களமானது. இந்த பகவானுடைய ஹரிநாமம் இருக்கு இல்லையா, இந்த ஹரிநாமத்துக்கே உரிய அத்தாரிட்டி, பகவானுடைய நாமத்தை அந்த நாமத்தை வழங்குவதற்கும் அதை உச்சரிப்பதற்கும் ஒரு மிகப்பெரிய அத்தாரிட்டி யாருன்னா, அதிகாரி யாருன்னா ஹனுமான்ஜி. ஹனுமான்ஜியோடைய மகிமைகள், அவரது குணாதிசயங்கள், அவரது செயல்கள், அவரது பிறப்பு எல்லாம் மங்களமானது. எப்படி பகவானுடைய பிறப்பும் செயல்களும் திவ்யமானதோ அதே போல ஒரு தூய பக்தரான ஹனுமான்ஜியோடைய பிறப்பும் செயல்களும் திவ்யமானது, மங்களமானது. எப்படி ஒருத்தர் பகவானுடைய நாம ரூப குணாதிசயங்களை கேட்பதால, படிப்பதால, பாடுவதால எல்லா விதமான பௌதிக துன்பத்திலிருந்து விடுபட்டு பகவானுடைய தாமரை திருப்பாதத்தை அடைவார்களோ, அது வந்து பகவத்கீதையினுடைய 4ஆம் அத்தியாயம் 9ஆம் ஸ்லோகத்தில் பகவான் சொல்லியிருக்கார். அதே போலதான் பகவானது தூய பக்தர்கள், ஆச்சாரியர்கள், குருமார்கள், ஹனுமானை போன்ற மகா பாகவதர்கள், மகா பக்தருடைய மகிமையை கேட்பதும் பாடுவதும் அவங்களது லீலைகளை வந்து நினைவில் கொள்வதும் நமக்கு வந்து பகவான் மேல தூய அன்பு, தூய பக்தி நமக்கு தரக்கூடியது. நீங்க பார்த்தீங்கன்னா ஹனுமானை வந்து எல்லோரும் ஏற்றுக்கொள்வார்கள். சில சமயத்துல வந்து ஒரு சிலர் வந்து நாங்கள் சைவர்கள், நாங்கள் சிவனை வழிபடுவார்னு சொல்லுவாங்க. ஒரு சில சமயம் சிலர் வந்து நாங்கள் வைணவர்கள், நாங்கள் பெருமாளை வழிபடுறோம்னு சொல்லுவாங்க. ஆனால் ஹனுமானை பொறுத்த வரைக்கும் எல்லோரும் ஹனுமானை கொண்டாடுவாங்க. அப்பேற்பட்ட ஒரு மகா பாகவதர். யாரெல்லாம் ஹனுமானை கொண்டாடுறாங்களோ, யாரெல்லாம் ஹனுமானுடைய புகழ் பாடுறாங்களோ, கேட்குறாங்களோ, ஹனுமானை வழிபடுறாங்களோ, அவங்களும் படிப்படியாக ஸ்ரீராமரிடத்துல ஒரு உறுதியான பக்தியும் அன்பையும் பெறுவார்கள். அதனால ராம பக்தி அல்லது கிருஷ்ண பக்தியை தரக்கூடிய ஒரு உன்னதமான மகாபாகவதர் ஹனுமான். ஹனுமானை வந்து அஞ்சனாசூதன் என்று அழைப்பார்கள். அவருடைய லீலைகள் வந்து பல்வேறு புராணங்கள்ல, ஹனுமன் ஜெயந்தி, இன்னைக்கு ஹனுமானுடைய அவதார தினம், அதனால தான் ஹனுமானுடைய மகிமையை பற்றி பேசிட்டு இருக்கோம். சரி, பல்வேறு புராணங்கள்லையும் பல்வேறு கல்பங்களையும் ஹனுமானுடைய பிறப்பை பற்றி வர்ணித்திருக்கின்றது. ஏன்னா ஹனுமானுடைய தோற்றம் வந்து நித்தியமானது. பகவான் நித்தியமானவர், பகவானது சகாக்கள், அவரது தூய பக்தர்கள் நித்தியமானவங்க. அப்புறம் வேறு வேறு கல்பத்தில் ஹனுமான் தோன்றியதை பற்றி புராணங்கள் வந்து வர்ணிக்கின்றன. ஒரு சில புராணங்கள்ல, ஒரு சில கல்பத்தில் ஹனுமான் வந்து அஞ்சனாசூதன், அஞ்சனியின் குழந்தையாக வந்தார். வாயுபுத்திரன், வாயுவின் குழந்தையாக வந்தார். சிவபுத்திரன், சிவனின் அம்சமாக, சிவபெருமானின் அம்சமாக தோன்றினார். இந்த மாதிரிலாம் வந்து புராணங்கள்ல நிறைய ஹனுமானுடைய மகிமைகளை பறைசாற்றி இருக்கின்றது. அதே போல ஹனுமானுடைய தெய்வீகமான குணங்களையும் பறைசாற்றி இருக்கின்றது. அவர் குழந்தையாக இருந்தபோது குறும்புத்தனம் செய்யக்கூடிய ஒரு குழந்தை. ஒரு நாள் அந்த குழந்தை பார்க்குறாங்க, ஆகாசத்துல சூரியன் தெரிந்தது. அந்த காலையில் 6 மணிக்கு உதிக்கிற சூரியன் இருக்குல்லையா, அது ஆரஞ்சு பழம் மாதிரி இருக்கு. இந்த குழந்தை பார்த்துட்டு அது ஆரஞ்சு பழம் தான் நினைச்சு அதை பிடிக்கிறதுக்கு ஆகாசத்துல வேகமாக பறந்தது. அப்போ சூரியன் பயந்து போய் இந்திரனிடம் தஞ்சமடைய, இந்திரனை பார்த்தோன்னே இந்திரன் ஒரு பெரிய ஐராவத யானை மேல உட்கார்ந்துருக்காரு. அந்த ஐராவதம் யானையை பார்த்தா அது ஒரு பழம் மாதிரி தெரிஞ்சது அந்த குழந்தைக்கு. ஐராவத யானையை பிடிக்க போக
இந்திரன் தன் வஜ்ராயத்தினால் ஓங்கி அடித்து விட்டார் ஹனுமான். அங்கிருந்து கீழே விழுந்து விட்டார். ஹனுமான் என்று சொன்னா அந்த நாமத்தோடைய அந்த திருநாமத்தோடைய மகிமை என்னன்னா, அதோடைய அர்த்தம் என்னன்னா, ஹனு என்றால் தாடை. சான்ஸ்கிரிட்ல ஹனுன்னா தாடை, ஹனுமானா தாடை உடைபட்டவர். இப்போ நம்மளை யாராவது பார்த்து உங்களுக்கு ஏங்க மூக்கு ஒரு மாதிரி இருக்கு, உங்களுக்கு ஏன் கண்ணு ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லும்போது நமக்கு ரொம்ப கவலையா இருக்கு. யாராவது நம்மளுக்கு ஒரு பேர் இப்போ இந்த உலகத்துல ஜட உலகத்துல பெரும்பாலும் பாருங்க, யாருக்கா ஒரு கண்ணு ஒரு மாதிரி இருந்தா ஒரு ஒன்றரை கண்ணுன்னு சொல்லுவாங்க, மூக்கு ஒரு மாதிரி இருந்தா ஒரு கோண மூக்குன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஏதாவது பேர் வச்சிருவாங்க. அப்ப அந்த நபருக்கு பெரும் வருத்தமாக இருக்கும். ஐயோ என்னை பார்த்து இப்படி சொல்றாங்களே, எனக்கு கண்ணு ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க, என் மூக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா ஹனுமானை பார்த்து யாராவது ஹனுமான் என்று அழைத்தால் அவர் பெரும் மகிழ்ச்சி அடைகிறார். ஓ இதோ இங்க ஒரு ராம பக்தர் என்னை ஹனுமான் என்று அழைக்கிறார், பெரும் மகிழ்ச்சி. என்னை தாடை உடந்தவனே என்று அழைத்தாலும் பரவாயில்ல, அவர் ராமருடைய பக்தனாக இருக்கிறார் அல்லவா, என்னை அன்போடு ஹனுமான் ஹனுமான் என்று அழைத்தால் அவர் பெருமிதம் கொள்கிறார். இதுதான் ஹனுமானுடைய ஒரு உன்னதமான குணம். இந்த மாதிரி ஹனுமான் பூமியில விழ வாயுவுக்கு கோபம் அண்டசராசத்துல வாயுவும் நிறுத்திவிட்டார். எல்லா பிரபஞ்சம் ஸ்தம்பித்து விட்டது. உயிர்வாளிகள் எப்படி வாயு இல்லாம காற்று இல்லாம உயிர் வாழ முடியும்? எல்லா தேவர்களும் பிரம்மனிடத்துல முறையிட பிரம்மா சொன்னா நீங்க பெரும் தவறு செய்து விட்டீர்கள், இந்த இந்திரன் வாயு புத்திரனை தாக்கி விட்டார், அதனால் வாயுவுக்கு கோபம் வந்து விட்டது, நாம் எல்லாரும் போய் வாயுவை சமாதானப்படுத்த வேண்டும் என்று சொன்னார். அப்ப எல்லா தேவர்களும் இந்திரன், சந்திரன், வருணன், அக்னி, பிரம்மதேவ், மகாதேவ் எல்லா தேவர்களும் வாயுவின் இடத்துல சமாதானப்படுத்தி இந்த குழந்தைக்கு எண்ணற்ற வரங்களை நல்கி விட்டார்கள். இந்திரன் சொன்னாரு, ஹனுமான் உன் உடல் வஜ்ரத்தினால் தாக்கப்பட்டதால் உன்னுடன் வஜ்ரம் போல பலம் பெறுவாய். பிரம்மா சொன்னார், என் பிரம்மாஸ்திரத்தினால் உன்னை கட்டுப்படுத்த முடியாது. இந்த மாதிரி ஓரொரு தேவர்களும் வாரி வழங்கி விட்டார்கள் வரங்களை. சிறு குழந்தை 5-6 வயது குழந்தைக்கு எப்படியெல்லாம் வரம் கிடைச்சதுன்னா அதீத ஆற்றல். அப்ப இந்த குழந்தை கொஞ்சம் நாட்டி சைல்டு இல்லையா, குழந்தைனாலே கொஞ்சம் குறும்புத்தனம்லாம் பண்ணுவாங்க. ஹனுமான் அபராதங்கள்லாம் ஒன்றும் செஞ்சதில்லை, குறும்புத்தனம் செய்வார். அந்த கிஷ்கிந்தால அந்த காட்டுல வனத்துல முனிவர்கள்லாம் யாகம் செய்யும் போது தவம் பண்ணிட்டு இருக்கும்போது சின்ன குறும்புத்தனங்களை செய்வார். பொருட்களை மாற்றி வைத்து விடுவது, இந்த மாதிரி அந்த ஆசிரமத்துல சின்ன சின்ன குறும்புத்தனங்களை செய்தார். அப்ப எல்லா முனிவர்களும் சென்று அஞ்சனை இடத்துல, அஞ்சனா உன் குழந்தையை கட்டுப்படுத்தி வைக்க மாட்டாயா, நாங்க யாகம் செய்யும்போது பொருட்களை மாற்றி வைத்து விடுகிறான், இங்கும் அங்கும் விளையாடி எங்களுடைய கவனத்தை சிதைத்து விடுகிறார், இந்த குழந்தையை கட்டுப்படுத்த வேண்டும், ஏன் உன் குழந்தை இப்படி விட்டு வைத்திருக்கிறாய் அப்படின்னு இந்த முனிவர்கள் அஞ்சனையிட்டு கேட்க. அப்ப அஞ்சனா சொன்னா, நானே ஒரு சாதாரண பொண்ணு, நான் எப்படி இந்த குழந்தையை கட்டுப்படுத்துவேன், நீங்க தான் ஏதாவது செய்யணும். அப்ப அந்த முனிவர்கள்லாம் சொன்னாங்க, இந்த குழந்தைக்கு இந்த அதீத ஆற்றல், தேவர்கள்லாம் வரங்களை வாரி வழங்கி விட்டார்கள், அதீத ஆற்றல் படைத்த குழந்தையாக இருக்கின்றது, அதையெல்லாம் மறந்து விடுவார். சமயம் வரும்போது அவர் யாராவது அவருடைய புகழ் பாடும்போது அவர் முன்னாடி அவருடைய இந்த அதீத ஆற்றலை பற்றி வர்ணிக்கும் பொழுது திரும்பவும் ஞாபகம் பெற்று அதை பகவானுடைய சேவைக்காக பயன்படுத்துவார் அப்படின்னு இந்த முனிவர்களை ஆசீர்வாதப்பட்டார். இப்ப ஹனுமான் சாஸ்திரம், ஹனுமான் ஒரு பெரும் பண்டிதர். அவர் இப்ப அவர் சாஸ்திரம் படிக்கணும். சரி எங்க போய் படிக்கிறது? சூரிய தேவன்ட்டே போனார். நேர சூரிய தேவன்ட்ட போனார். ஓ பிரபு, எனக்கு சாஸ்திரம் கற்றுக் கொடுங்க. சூரியன் சொன்னாரு, எனக்கு நிக்கலாம் நேரம் இல்லப்பா, நான் போய்கிட்டே இருப்பேன். அவருக்கு பெரும் ரதம், சூரியனுடைய ரதத்துல 1000 குதிரைகள் பூட்டப்பட்டிருக்கு, ஒரு சக்கரம் இருக்கு. அந்த சக்கரத்துல அவர் சுழன்று கொண்டிருக்கிறார். யக்ஷுரேசு சவிதா சகல கிரஹானா ராஜா சமஸ்த சுரமூர்த்தி ரசேச தேஜா யஜ்ஞா கயா பிரமதி சம்பிரத கால சக்ரோ கோவிந்தமாதி புருஷம் தமகம் பஜாமி. சூரிய தேவன் அவர் நீண்ட பாதையில் பிரயாணம் செய்கிறார். நீங்க கூட நல்லா கவனிச்சீங்கன்னா தினமும் காலையில அப்படியே சூரியன் கொஞ்ச நாள் அப்படியே தெற்கு நோக்கி போவார், அப்புறம் கொஞ்ச காலம் வடக்கு நோக்கி போவார். சூரியன் 6 மாத காலம் தெற்கை நோக்கி நகர்வது தட்சிணாயன காலம். சூரியன் 6 மாதம் வடக்கு நோக்கி நகர்வது உத்தராயண காலம். இந்த மாதிரி ஒரு வருடத்துக்கு 6 மாதம்
தெற்கு நோக்கியும் 6 மாதம் வடக்கு நோக்கியும் போவார். இங்கே நல்லா கவனிச்சிங்கன்னா சூரியனுடைய பாதையில் இருக்கிற அந்த மாற்றத்தை நம்மளால் பார்க்க முடியும். அப்படி சூரிய தேவன் சொல்றாரு, ஹனுமான் எனக்கு உனக்கு பாடம் சொல்லி கொடுக்கல, ஆர்வமாக தான் இருக்கு, நீ நல்ல குழந்தை, ஆனால் என்ன பிரச்சனைன்னா நான் நின்னெல்லாம் சொல்லி தர முடியாது, நான் ஓடிக்கிட்டே இருப்பேன். அப்போ ஹனுமான் சொன்னார், பிரபு ஒரு பிரச்சனையும் இல்லை, நீங்கள் உங்கள் பாதையில் போங்க, நான் உங்களுக்கு முன்னாடியே ரிவர்ஸில் ஓடி வர்றேன். எப்படி சூரியன் இப்படி பாதையில் போயிட்டு இருப்பார், ஹனுமான் ஒரு முன்னாடி இருப்பார், சூரியன் இப்படி போயிட்டு இருப்பார், ஹனுமான் ரிவர்ஸ்லேயே படிச்சுன்னு போவார். நம்ம கிளாஸ் ரூமில் உட்காந்து ஒழுங்காக படித்தாலே பரீட்சையில் ஒழுங்காக நல்ல மார்க் வாங்க மாட்டோம், உட்காந்து கவனிச்சாலே கவனம் இருக்காது. இங்கே பாருங்க, சத் சங்கத்தில் உட்காந்து இருப்பாங்க, ஏதேதோ எண்ணமெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கும். இன்னைக்கு காலையில் என்ன பிரேக்ஃபாஸ்ட் பண்ணலாம், என்ன சமைக்கலாம், 1008 எண்ணங்கள் அது ராத்திரியிலிருந்தே ஓடிக்கிட்டு இருக்கும். வகுப்பறையில் உட்காந்துட்டு பாகவதம் கிளாஸ்க்கு வருவாங்க, பகவத்கீதை கிளாஸ்க்கு வருவாங்க, இங்கே பார்ப்பாங்க, அங்கே பார்ப்பாங்க, அங்கே பேசுவாங்க, இங்கே பேசுவாங்க, எதையாவது மனதில் எண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ உட்காந்து படித்தாலே இந்த நிலைமை. ஹனுமான் ஓடிக்கொண்டே படிக்கிறார். ஆனால் ஹனுமான் அந்த ஓடிக்கொண்டே படித்திருந்தாலும் அந்த பாடத்தில் கவனம் செலுத்தி முதல் தரமான மாணவனாக திகழ்ந்தார். அனைத்து சாஸ்திரம் கற்றுக்கொண்டார். சூரிய தேவன்றிருந்து அனைத்து சாஸ்திரத்தினுடைய சாரம் அனைத்தையும் கற்றுக்கொண்டார். அப்ப குரு தட்சணை கொடுக்கணும் இல்லையா? சூரியன் கேட்டாரு, ஹனுமான் கேட்டாரு, ஓ பிரபு, நான் தங்களுக்கு என்ன தட்சணை தர வேண்டும்? கிஷ்கிந்தில் என் அம்சமாக சுக்ரீவன் இருக்கிறான், அவனுக்கு நீ உதவி செய்ய வேண்டும், அவனது சேவகனாக இருக்க வேண்டும். ஆனா உண்மையில பார்க்க போனீங்கன்னா வாலியை விட சுக்ரீவனை விட பலத்துல அதீத ஆற்றல் படைத்தவர் ஹனுமான். ஆனா தன் குருவுடைய வேண்டுகோளுக்கு இணங்க அவர் போய் சுக்ரீவன் கிட்ட பணிவாக சேவை செய்கிறார். ரொம்ப பணிவு. ஹனுமான் என்றால் எளிமை, பணிவு, பாண்டித்யம் அனைத்தும் நிரம்ப பெற்றவர். அப்புறம் உங்களுக்கு எல்லாம் தெரியும், அவர் சுக்ரீவன்கிட்ட சேவை பண்ணும்போது தான் ஒரு நாள் ராம் லக்ஷ்மண் 2 பேரும் சுக்ரீவனுடைய நட்பை வேண்டி வர்றாங்க கிஷ்கிந்தாவுக்கு. ஹனுமான் இருவரையும் தோளில் வச்சுக்கிட்டு சுக்ரீவன்கிட்ட போய் அழைச்சிட்டு போனார். அது ஒரு பெரிய கதை, அதுக்கு இப்போ நேரம் இல்லை. சரி, அதுக்கப்புறம் என்ன நடந்தது? சுக்ரீவன் வானர சேனைகள் எல்லாம் சீதாதேவியை தேடுவதற்காக அனுப்பினார். அப்போ ஹனுமான், நலன், நீலன், ஜாம்பவான், அங்கதன் இவங்கெல்லாம் தெற்கு நோக்கி பயணம் செஞ்சாங்க. ஹனுமான், நலன், நீலன், ஜாம்பவான், அங்கதன்லாம் தெற்கு நோக்கி பயணம் பண்ணாங்க. அங்கே கடைசியில் ஒரு வழியா இந்த குழு தான், நிறைய குழுக்கள் அமைச்சார். வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு 4 திசையிலையும் கோடிக்கணக்கான வானரங்களை அமைச்சாரு சுக்ரீவன். ஆனா கொடுக்கப்பட்டது 1 மாத காலம். இந்த 1 மாத காலத்துல இந்த வானரங்களால இந்த கிழக்கு திசையில போனவங்க, மேற்கு திசையில போனவங்க, வடக்கு திசையில போனவங்க எல்லாம் திரும்ப வந்துட்டாங்க, கண்டுபிடிக்க முடியல. ஆனா ஹனுமானுடைய அந்த குழு இருக்காங்க இல்லையா, அவங்க தெற்கு நோக்கி புறப்பட்டு போக அவங்க ஒரு வழியா சீதை இருக்கிற இடத்துக்கு தெரிஞ்சுக்கிட்டாங்க. சம்பாதிங்கிற பருந்து மூலமா இங்கிருந்து 100 யோஜனா, 100 யோஜனான்னு சொன்னா 800 மைல், இதை கடந்து போனா லங்கையில சீதை சிறைபிடித்து வச்சிருக்காங்க, இந்த ராவணன் அடைத்து வச்சிருக்கிறார் அப்படிங்கிற செய்தியை சம்பாதிங்கிற பருந்து சொல்லிட்டு அப்படியே ரெக்கை முளைத்து பறந்து ஆகாசத்துல போனது. அது ஒரு பெரிய சரித்திரம், இன்னொரு நாள் நம்ம அதை பத்தி பேசுவோம். இப்போ சீதா இருக்கிற இடம் தெரிஞ்சு போச்சு. எங்க? இந்த 100 யோஜனை சமுத்திரத்தை கடந்து போகணும், லங்கைக்கு போகணும். யார் போவா? எல்லாம் கவலையில் நின்று இருக்காங்க. இவ்வளவு பெரிய கடலை யாரு கடப்பா? ஒரு வானம் சொல்லுத்து, நான் 10 யோஜனை கடந்து போவேன், என்ன பிரயோஜனம்? இன்னொன்னு சொல்லிச்சு 20, 30, 40, 50. ஆனா சமுத்திரமோ 100 யோஜனை. அங்கதன் கூறினார், நான் 100 யோஜனையை கடந்து விடுவேன், ஆனா திரும்ப வருவேனான்னு தெரியாது. அங்கதன் சொன்னாரு, நான் 100 யோஜனையை கடந்துருவேன், ஆனா திரும்ப வருவேனான்னு தெரியாது. அப்ப என்ன பிரயோஜனம், பேசாம இரு அப்படின்னு சொன்னார். கடைசியில ஜாம்பவான் சொன்னாரு, என்னாலையும் முடியும், எனக்கு எல்லாம் இது ஒரு பெரிய வேலையே இல்லை. ஒரு முறை பகவான் வாமன அவதாரம் செய்த பொழுது நான் ஒரு பெரும் மிருதங்கத்தை கழுத்துல மாட்டிக்கிட்டு ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே கீர்த்தனம் செய்து 3 உலகத்தை சுத்தி வந்தேன். வாமன அவதாரம் செய்து ஜாம்பவான் 3 உலகத்தை சுத்தி வந்தார். நீங்க ஜாம்பவானை பார்த்தீங்கன்னா வாமன அவதாரத்திலும் இருப்பார், ராம அவதாரத்திலும் இருப்பார், கிருஷ்ண அவதாரத்திலும் ஒரு நீண்ட காலம் வாழக்கூடியவர்.
அப்போ ராமாயண காலத்தில் ஜாம்பவானுக்கு ரொம்ப வயசாக இருந்தது. அப்போ சொன்னார், நான்லாம் இது கடந்துருவேன், ஆனால் இப்போ என்னால் முடியாது, எனக்கு ரொம்ப வயசாகி போச்சு அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கும்போது, இப்போ யார் இதை கடந்து போகிறா? எல்லாம் அப்படி கவலையில் உட்கார்ந்துட்டு இருக்கும்போது ஜாம்பவான் சொல்ல, அது ஒரு ஆள்னால தான் முடியும். அந்த ஒரு நபர் நினைத்தால் இந்த 100 யோஜனை இல்லை, ஒரு 3 உலகத்தையும் கடந்துருவார். அப்பேற்பட்ட அதீத ஆற்றலை படைத்தவர்னு சொல்லிட்டு ஹனுமானுடைய அமானுஷ்யமான சக்திகளை வர்ணிக்கின்றார் ஜாம்பவான். அப்ப ஹனுமான் ரொம்ப பவ்யமாக கை கட்டி கொண்டு அருகாமையில் நின்று கொண்டிருக்கிறார். அப்ப ஹனுமானுடைய மகிமைகள், அவருடைய வீர தீர பராக்கிரம செயல்கள் அப்படியெல்லாம் ஜாம்பவான் வர்ணிக்கும் போது ஹனுமான் இதுதான் சரியான நேரம் வந்து விட்டது, என்னுடைய சக்திகளை பிரபு ஸ்ரீராமருடைய சேவையில் ஈடுபடுத்துவதற்கான காலம் வந்து விட்டது என்று கூறி தன்னுடைய ரூபத்தை பெரும் ரூபமாக விஸ்தாரம் செய்து கொள்கிறார். அங்க பாத்தீங்கன்னா மகேந்திர மலை இருக்கு. ஹனுமான் இந்த அவருடைய மகிமைகளை கேட்டு நிற்கும் போது இந்த வானரங்கள்லாம் பார்க்குறாங்க, அப்படி பெரிதாகிட்டே இருக்காரு. மகேந்திர மலை விட பன்மடங்கு பெரிதாகி விட்டார், மேருமலையின் உயரமாகி விட்டார். நான் நினைத்தால் இந்த கடல் என்ன, எங்கு வேணாலும் செல்வேன், எவ்வளவு தூரம் வேணாலும் பறப்பேன் அப்படின்னு சொல்லி சூரியனை கடந்து விடுவேன், சந்திரனை கடந்து பெரும் ஆற்றல் ஹனுமான். ஜெய் ஸ்ரீராம் அப்படி பிரம்மாண்டமான ரூபம் எடுத்துட்டு அவங்க முன்னாடி, நான் சீக்கிரமாவே சீதை இருக்கிற இடத்த பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படி சொல்லிட்டு ஆகாசத்துல பறக்கிறார். அப்படி இந்த மகேந்திர மாலையில் ஏறினா இவர் இருக்கிற ஹைட்டுக்கு அவர் ஒரு ஜம்ப் ஒன்று பண்ணோடனே மகேந்திர மலை பொடி பொடி ஆயிடுச்சு, பீஸ் ஆயிடுச்சு. அப்படியே மலையெல்லாம் முடைந்து பாறைகள்லாம் தூள் ஆயிடுச்சு. அங்க இருக்க விலங்குகள்லாம் பயந்து இங்கும் அங்கும் ஓடியது. அப்படியே ஹனுமான் ஆகாசத்துல மிக உற்சாகமாக பறக்கின்றார். அப்போ ஹனுமானுடைய பாதையில் அவருக்கு நிறைய சோதனைகள் வந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா பக்தர்களுக்கு எப்பவுமே ஆன்மீக பாதையில் சில சோதனைகள் ஏற்படலாம், சில சவால்கள் ஏற்படலாம். இப்போ நம்ம கிருஷ்ண பக்தியை பயிற்சி பண்ணுறோம், தினமும் ஹரே கிருஷ்ணா மந்திரம் ஜபம் செய்கிறோம், ஏகாதசி விரதம் இருக்கிறோம். இந்த மாதிரி பக்தியில் நிறைய விஷயங்கள் நம்ம முயற்சி பண்ணுறோம். அப்போது அந்த பக்தர்களுக்கு பல்வேறு சவால்கள் ஏற்படலாம். அந்த சவால்களை எல்லாம் வென்று அதை சாதிக்க வேண்டும் அப்படிங்கிற வைராகியம் உறுதியும் ஹனுமானுடைய தாமரை திருப்பாதங்களை பற்றி கொண்டால் நமக்கு ஏற்படும். ஏன்னா ஹனுமானுக்கு அந்த மாதிரி சோதனைகள்லாம் வந்திருக்கு. என்னென்ன வந்தது? முதல்ல ஹனுமான் அப்படியே அந்த சமுத்திரத்து மேலே பறக்கும்போது ஒரு மைனாக பர்வதம்னு ஒரு பர்வதம், ஒரு மலை ஃபுல்லாக கோல்டன் மவுண்டன். அப்படியே அந்த ஹனுமான் அந்த கடல் மேலே, அந்த சமுத்திரத்து மேலே பறந்து போறார். அப்படியே சமுத்திரத்துக்கு நடுவுல இருந்து, கடலுக்கு நடுவுல இருந்து ஒரு பெரிய மலை, தங்க மலை, ஃபுல்லா கோல்டன் மவுண்டன். அந்த மலை தோன்றியது. அந்த மலையினுடைய நபர் மைனாகன் ஒரு தேவதை. அவர் ஹனுமான் முன்னாடி வந்தார், ஒரு ரூபம் எடுத்துக்கொண்டு வந்தார். ஹனுமான், நீங்க பிரபு ஸ்ரீராமருடைய சேவைக்காக போறீங்க, கொஞ்சம் கூட ஓய்வு எடுத்துட்டு போங்க. உங்களுக்கு இந்த அழகான ஒரு நகரம், தங்க நகரம், என் மலை தங்க மலை, இந்த நகரமோ தங்க நகரம். தாங்கள் இங்கே இளைப்பாரி பழங்கள்லாம் சாப்பிட்டு ஓய்வு எடுத்துட்டு மெதுவா போகலாம், அவசரம் ஒன்றும் இல்லை, இருங்க. அப்ப ஹனுமான் சொன்னார், ஐயா என்னை மன்னித்து விடுங்கள், எனக்கு நேரம் இல்லை, வெகு குறுகிய காலம்தான் இருக்கு, நான் சீதா பிராட்டியாரை கண்டுபிடிக்க வேண்டும், நான் லங்கையை நோக்கி பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறேன், தயவுசெய்து என்னை தடுக்காதீர்கள். திரும்ப அந்த பர்வதம் பேசியது. அந்த பர்வதத்துடைய தேவதை மைனாகன் கூறினார், சிறிது காலம், ரொம்ப நேரம் கூட வேண்டாம், பாருங்க எனக்கெல்லாம் அந்த சேவை கிடைக்கல, நீங்க ராமருடைய சேவைக்காக போறீங்க, எனக்கு அந்த சேவை கிடைக்கல, அட்லீஸ்ட் நீங்க இங்க கொஞ்சம் இருந்தீங்கன்னா உங்களுடைய சங்கமாவது எனக்கு கிடைக்குமே. அப்ப ஹனுமான் சொன்னார், இல்ல இல்ல அதுக்கெல்லாம் நேரம் இல்லை இப்போ. ஐயா மீண்டும் அவர் சொல்றார், என்னுடைய வேண்டுகோளை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஹனுமான் சொன்னாரு, நான் வேகமாக சென்று கொண்டிருக்கிறேன், வேணா உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அப்படி ஒரு டச் பண்ணார், அந்த மலையை டச் பண்ணி விட்டு வேகமாக பறந்து விட்டார். அப்போ முதல் சோதனை என்னன்னா, ஹனுமானுக்கு பௌதீக வசதிகள், பிரபுவோடைய சேவையில் ஒருத்தர் ஈடுபடும் போது அவருக்கு பெயர் கிடைக்கலாம், புகழ் கிடைக்கலாம், பௌதிக வசதி கிடைக்கலாம், அதில் ஒரு பக்தன் கவரப்படக்கூடாது. அதுக்கு ஹனுமான் மிகச்சிறந்த உதாரணம். நம்ம கிருஷ்ண பக்தி பண்ணும்போது நமக்கு பெயர் கிடைக்கலாம், புகழ் கிடைக்கலாம், செல்வம் கிடைக்கலாம். பகவானுடைய சேவையில் ஈடுபடக்கூடிய ஒரு பக்தனுக்கு என்ன வேணாலும் கிடைக்கலாம்.
ஆனால் நம் இலக்கு அது அல்ல, நம் லட்சியம் அது அல்ல, நம்முடைய குறிக்கோள் அது அல்ல. நம்முடைய குறிக்கோள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் மேல தூய அன்பு, தூய பக்தி தொண்டு. அதை தான் நாம் பிரார்த்திக்க வேண்டும், கலங்கமில்லாத பக்தி. இப்போ ஹனுமானுடைய சேவையில இது ஒரு பெரும் தடையாக அவர் உணர்ந்தார். இந்த பௌதிக வசதி, இந்த ஆடம்பரமான வாழ்க்கை, இதெல்லாம் நம்மை மயக்கத்தில் ஆழ்த்தி விடும். இந்த மாயையான உலகம் நமக்கு வேண்டாம், இந்த மாயையான உலகம் எனக்கு வேண்டாம். இந்த மாயையில் நான் தங்கிவிட்டால் நான் பிரபுவுடைய சேவை மறந்து விடுவேன். அதனால இந்த மாயையை கடந்து செல்ல வேண்டும். அப்போ ஹனுமான் என்ன பண்ணாரு? ஜஸ்ட் ஒரு டச் பண்ணிட்டு அங்கிருந்து பறந்து போயிட்டார். அப்போ ஹனுமானை போன்ற தூய பக்தர்களை பௌதிக வசதி, புலன்ப வாழ்க்கை இது அவங்கள தடுத்து நிறுத்த முடியாது. அதே மாதிரி தான் நாமளும் பிரார்த்தனை பண்ணணும் ஹனுமான் இடத்துல, பகவான் ஸ்ரீராமர் இடத்துல. எனக்கு இந்த பௌதிக வாழ்க்கையில நான் ஏற்கனவே வீழ்ந்து விட்டேன். நான் ஒரு வீழ்ந்த ஆத்மா, நான் ஒரு கட்டுண்ட ஆத்மா, 3 குணத்தினால் கட்டுப்பட்டிருக்கிறேன். நான் ஒரு பந்தப்பட்ட ஆத்மா, பௌதிக வாழ்க்கையில் பந்தப்பட்டிருக்கிறேன். ஓ பிரபு ஸ்ரீராமரே, ஹனுமானே, நீங்கள்லாம் எங்களை இந்த பௌதிக வாழ்க்கையிலிருந்து விடுவிச்சிருங்க, கட்டுண்ட வாழ்க்கையிலிருந்து விடுவீங்க. எங்களுக்கு இந்த பௌதிக பற்றுதல் வரக்கூடாது, பௌதிக விஷயங்கள்ல எங்களுக்கு ஆர்வம் வரக்கூடாது. எங்கள் மனது படிப்படியாக உங்களுடைய சேவையில் ஈடுபட வேண்டும்னு நம்ம ஹனுமான்கிட்ட பிரார்த்தனை பண்ணணும், ராமருடைய சேவைக்காக வேண்டி. சரி, இன்னும் சற்று தூரம் ஹனுமான் பறந்து சென்றார். திடீரென்று ஒரு ராட்சசி அதில் தோன்றினாள். இருங்க, நான் மறைஞ்சுக்கிறேன், நான் நந்தி மாதிரி முன்னாடி இருக்கேன். இப்போ ஹனுமான் பறந்து செல்லும் போது திடீரென்று ராட்சசி சமுத்திரத்தில் தோன்றினாள். அவள் ஹனுமானை பார்த்து சொன்னாள், ஓ வானரமே, என் பேர் சுரேசா. நான் என் பிரம்மா எனக்கு வரம் கொடுத்துருக்கிறார். நான் என் கண்ணு முன்னாடி வர எதை வேணாலும் விழுங்கி சாப்பிடலாம். எனக்கு அதீத பசி எடுக்கும் போது என் கண்ணு முன்னாடி யார் வந்தாலும் அவங்கள விழுங்கி நான் சாப்பிட்டு விடலாம். அதனால எனக்கு ரொம்ப பசியா இருக்க, உன்னை சாப்பிட போறேன் அப்படின்னு அந்த அரக்கி வாயை திறந்தாள். ஹனுமான் பார்த்தாரு, நான் பிரபுவோடைய சேவைக்காக போயிட்டு இருக்கேன், இதனடா ஒரு தர்ம சங்கடமான நிலைமை. இப்போ ஹனுமான் சொன்னாரு, ஓ ராட்சசியே, நீ சொன்னது நியாயம்தான், உன் முன்னாடி எது வந்தாலும் சாப்பிடலான்னு பிரம்மா வரம் கொடுத்துருக்கார். ஆனால் நான் சொல்றதே கேளு, நான் பிரபுவோடைய சேவைக்காக போயிட்டு இருக்கேன், எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடு. நான் லங்கையில போய் சீதாதேவி இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சு ராமர்கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன், அதுக்கப்புறம் நீ என்னை சாப்பிட்டுக்க. அப்போ அந்த பொண்ணு சொன்னா, நீ என்னை ஏமாத்த பாக்குற, நீ போனா வரமாட்டேன், நான் அதெல்லாம் ஒத்துக்க மாட்டேன், எனக்கு அது வரை காத்திருக்க முடியாது. நீ போவையா, லங்கையில போய் சீதை இருக்கிற இடத்த பார்ப்பையா, அதுக்கப்புறம் ராமர்கிட்ட போய் சொல்லிட்டு வருவியா, அது வரைக்கும் என்னால் காத்துட்டு இருக்க முடியாது, எனக்கு மிக பசி, இப்போதே உன்னை விழுங்கி விடுகிறேன்னு சொல்லி வாயை அகலமாக திறந்தாள். அவள் வாயை திறக்கும் போது அந்த கீழ்த்தாடையானது சமுத்திரத்துக்கு கீழே இருக்கு, மேல்தாடை ஆகாசத்து மேல இருக்கு. ஹனுமானுடைய பாதையில் பெரும் தடையாக இருந்தால் இந்த ராட்சசி. ஹனுமான் என்ன பண்ணாரு? இந்த ராட்சசியோடு போட்டி போட ஆரம்பிச்சார். அவளும் வாயை திறக்க, இவரும் உருவத்தை பெருசாக்க, அவளும் வாயை திறந்து கொண்டே போக, இவரும் உருவத்தை பெருசாக்க காலம் போய்கிட்டே இருக்கு. திடீர்னு ஹனுமான் என்ன பண்ணாரு? ஒரு சின்ன பூனை மாதிரி, ஒரு பூச்சி மாதிரி உருவம் எடுத்து அந்த அரக்கியோட வாய்க்குள்ள போயிட்டு வந்துட்டார். இப்ப சொன்னாரு, உன்னுடைய வரத்தை நான் பூர்த்தி செய்து விட்டேன், நான் உன் வாய்க்குள்ள இருந்தா இப்ப வெளியில வந்தேன், அதனால நீ வழியை விடு, நான் போகணும்னு. அப்ப ஹனுமானுடைய புத்தி கூர்மை, அவருடைய சாமர்த்தியத்தை பார்த்து அந்த அரக்கி தன் சொந்த ரூபத்தை வெளிப்படுத்தினாள். அவள் வேறு யாரும் அல்ல, தேவர்கள் ரிஷியோடைய அன்னை சுரேசா. அவள் சொன்ன, ஹனுமான், உன்னுடைய புத்திசாலித்தனத்தை பரீட்சை செய்யவே நான் எவ்வாறு செய்தேன். நான் தேவர்களின் அன்னை, என் பேர் சுரசா. நீ பிரபு ஸ்ரீராமருடைய சேவையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறாய். உன்னுடைய புத்திசாலித்தனத்தின் திறமையும் பரிசோதிக்கவே நாம் இவ்வாறு செய்தோம். உனக்கு நல்ல மங்களம் உண்டாகட்டும், நீ பிரபு ஸ்ரீராமரின் சேவையை தொடர்ந்து செய்வாயின்னு ஆசீர்வதித்தார். அதனால கிருஷ்ணனுடைய பயிற்சி பண்ணும்போது நம்ம இந்த தேவையில்லாத ஆர்கியூமெண்ட்டு, இந்த தேவையில்லாத விஷயங்கள் ஈடுபட்டு நம்ம நேரத்தை வீணாக்கக்கூடாது. நம்ம எப்படி புத்திசாலித்தனமாக இருக்கணும். இப்போ நம்ம பிரச்சாரத்துக்கு போகும்போது யாராவது 1000 கேள்வி கேட்பாங்க. அவங்ககிட்ட பேசும்போது நம்ம அவரோட மனதை புரிந்து கொள்ள வேண்டும். முதல்ல அவங்கள பேச விட்டு, அப்போ புரிஞ்சு போவது இவங்க சொன்னால் ஏற்றுக்குவாங்களா, ஏற்றுக்க மாட்டாங்களா, இவங்க நம்பிக்கை உள்ளவங்களா, நம்பிக்கை இல்லாதவங்களா, நாத்திகர்களா, இல்லை பொழுதுபோக்காக நம்மகிட்ட பேசுகிறாங்களா. அப்போ நம்முடைய சேவை நேரத்தை வீணடித்து விடுவார்கள் பௌதிகவாதிகள்.
சில நேரம் பௌதிகவாதிகள் என்ன பண்ணுவாங்க, நம் சேவை நேரத்தை வீணடித்து விடுவார்கள். அப்ப என்ன பண்ணிடணும், புரோபார் புத்தகத்தை அவன் கையில கொடுத்து, இந்த புத்தகத்தை படிங்க, உங்க கேள்விக்கெல்லாம் அதுல பதில் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கிளம்பிடும். பௌதிகவாதிகள்கிட்ட ரொம்ப எச்சரிக்கையா இருக்கும். அவங்க நம் நேரத்தை விழுங்கி விடுவார்கள். சிலருக்கு டைம் பாஸ்க்காக நம்ம உட்காந்து வாயை பிடுங்கிட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும், இந்த நபர்கிட்ட பேசலாம், இவர்கிட்ட பேசக்கூடாது, இவங்க சொன்னா கேட்டுக்குவாங்க, இவங்க சொன்னா கேட்க மாட்டாங்க, இவங்க கர்வம் பிடித்தவர்கள், இவங்க நம்மளை நம்ம நேரத்தை வீணடிக்கிறவங்க அப்படி தெரிஞ்சு ரொம்ப புத்திசாலித்தனமா யார்கிட்ட பேசினா கிருஷ்ண பக்தி எடுத்துக்குவாங்க, யார்கிட்ட பேசினா எடுத்துக்க மாட்டாங்க, யார் நம்ம நேரத்தை வீணடிக்கிறவங்க, இதெல்லாம் தெரிஞ்சு ரொம்ப அழகா இடம் பொருள் ஏவல் அறிந்து அந்த புத்திசாலித்தனமா பக்தியை கொடுத்துட்டு நம்ம புரோபார் புத்தகத்தை கொடுத்து அங்கிருந்து விலகி விட வேண்டும். வெகு சீக்கிரமாக நமக்கு நிறைய சேவைகள்லாம் இருக்கு. எவ்வளோ ஜீவாத்மாக்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள் பிரபுவுடைய சேவைக்காக. அந்த சுரேஷ் அவரை ஆசீர்வதிக்க ஹனுமான் மீண்டும் தன் பயணத்தை தொடர்ந்தார். அப்புறம் என்ன ஆச்சு, திடீரென்று ஒரு அரக்கி, ஹனுமான் வேகமா போயிட்டு இருந்தாரு. திடீர்னு இந்த அரக்கி என்ன பண்ணா, ஹனுமானுடைய வேகத்தை தடை செய்தாள். யாரோ ஹனுமானின் நிழலை பற்றி இழுப்பதையும் அவர் உணர்ந்தார். யாரோ நிழலை பற்றி இழுக்கிறாங்க, யார் அது அப்படின்னு பார்த்தா ஒரு அரக்கி ஹனுமானை பிடித்து இழுத்து கொண்டிருக்கிறார். ஏய் வானரமே, உன்னை இங்கிருந்து செல்ல நான் அனுமதிக்க மாட்டேன், எனக்கு கோர பசி, உன்னை நான் விழுங்கப் போகிறேன் என்று சொல்லி அந்த அரக்கி ஹனுமானை தடுத்து நிறுத்த ஹனுமான் சொன்னாரு, ஓ அரக்கியே, என் வழியை விடு, நான் பிரபு ராமரின் சேவைக்காக சென்று கொண்டிருக்கிறேன், என்னை தொந்தரவு செய்யாது அப்படின்னு சொல்ல இந்த அரக்கியும் விடாப்பிடியாக ஹனுமானிடம் யுத்தம் செய்ய, ஹனுமானை தாக்க முயற்சித்து அவருடைய சண்டையிட ஹனுமானுக்கும் இந்த அரக்கிக்கும் பெரும் சண்டை ஏற்பட்டது. சிமிக்கை என்ற அரக்கி, சிமிக்கைக்கும் ஹனுமானுக்கும் பெரும் சண்டை ஏற்பட்டது. அவள் தன் வாயை பெரிதாக்கி கொண்டாள். 3 உலகத்தை விழுங்கும் அளவுக்கு வாய் பெற்றிருந்தாள் அவள். ஹனுமான் என்ன பண்ணாரு, இந்த அரக்கிக்கு என்ன ஒரு கர்வம் ஆணவம் இருந்தா என் பாதையை தடுத்து நிறுத்தினது மட்டுமல்ல, எவ்வளவு துணிச்சல் இருந்தா ராமனுடைய சேவைக்கு பெரும் தடையாக இருப்பாள். அவள் வாய்க்குள்ள போய் அவள் மார்பை பிளந்து வெளியே வந்தார். இங்க பாருங்க, அந்த சிமிக்கையோடைய மார்பை பிளந்து ஹனுமான் வெளியே வர அவள் அகால மரணம் அடைந்து கீழே விழுந்தாள். அப்படி ஆகாசத்திலிருந்து தேவர்கள்லாம் பூக்களை மழையா பொழிறாங்க. ஜாய் ஸ்ரீ ஹனுமானுக்கு ஜாய், ஸ்ரீ ஹனுமானுக்கு ஜாய், பூக்களை மழையா பொழிந்தார். இந்த சிமிக்கை என்பவள் பொறாமை. இந்த மாதிரி சில குணங்கள் நம்ம பிரபுவுடைய சேவைக்கு பெரும் தடையாக இருக்கும். பொறாமை, வீண் கர்வம், அகந்தை, ஆணவம், செருக்கு, இதெல்லாம் நம்ம ஆன்மீக முன்னேற்றத்துக்கு பெரும் தடை. ராமருடைய சேவைக்கு இந்த குணங்கள்லாம் பெரும் தடையாக இருக்கின்றன. இந்த குணங்களை கடந்து நாம் கிருஷ்ண உணர்வில் முன்னேற்றம் அடைய வேண்டும். அப்புறம் ஹனுமான் ஒரு வழியா இந்த தடைகள் எல்லாம் கடந்து அவர் லங்கையில் பிரவேசித்தார். ஒரு நிமிஷம், அவர் இந்த தடைகள்லாம் கடந்து லங்கையில் பிரவேசித்தார். அங்க பார்த்தா அந்த லங்கையில் ஹனுமான் பிரவேசிக்கும் போது அங்க ஒரு அரக்கி, ஏ வானரமே, என்ன துணிச்சல் இருந்தா இந்த அரக்கனுடைய ராட்சசரின் அரண்மனைக்குள் நுழைவாய், நீ யார், உன்னை யார் இங்கு நுழைய விட்டது, இங்கு வானர்களுக்கெல்லாம் இடம் கிடையாது, மரியாதை அங்கிருந்து சென்று விடு. அப்ப ஹனுமான் சொன்னாரு, நான் ஒரு வானரம், நான் எங்க போய் ராட்சசருடைய சண்டை போடுறது, எனக்கு அந்த பலம் எல்லாம் இல்லை அப்படின்னு ஒரு சிறு குழந்தையை போல பேசினார். நான் சும்மா இந்த அரண்மனையெல்லாம் சுத்தி பார்க்க வந்தேன், லங்கையில நிறைய தங்க அரண்மனையெல்லாம் இருக்குன்னு கேள்விப்பட்டேன், அப்படியே சுத்தி பார்த்துட்டு போலன்னு வந்தேன். உடனே இந்த அரக்கி சொன்னார், உனக்கெல்லாம் அனுமதி கிடையாது, ஒரு வானரத்துக்கு என்ன துணிச்சல், என் முன்னாடி லங்கையை சுத்தி பார்த்துட்டு போறேன்னு வேற சொல்றேன், உனக்கு அனுமதி இல்லைன்னு. அப்ப ஹனுமான் கேட்குற, நீ யாரு முதல்ல அப்படி, நீ யாரு? நான் தான் லங்கினி, இந்த லங்கையின் காவல் தேவதை, என் அனுமதியை மீறி யாரும் உள்ளே நுழைய முடியாது, ஓ வானரமே மரியாதை அங்கிருந்து திரும்பி செல் அப்படின்னு ஹனுமான்கிட்ட சவால் விட்டான். ஹனுமான் சொன்னாரு, நீ சவால் வர்றவர்களுக்கெல்லாம் நான் ஒர்த்து இல்லம்மா, என்னை விட்டு நான் சும்மா போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சும்மா ஒரு பணிவாக சொல்ற. நீ ஏன்கிட்ட சவால்லாம் விடுற, நீயோ பெரிய அரக்கி, லங்கையோட காவல் தேவதை, நான் ஒரு சாதாரண வானரம், நீ சும்மா கொஞ்ச நேரம் விட்டீங்கன்னா நான் சுத்தி பார்த்துட்டு வரப்போறேன் அப்படின்னு சொல்ல, இந்த அரக்கி கோவம் இந்த வானரம் சொன்ன பேச்சை கேட்க மாட்டேன், ஓங்கி அறை விட்டார் ஹனுமான். ஹனுமானுக்கு கோவம் எழுந்து தன் முஷ்டியால் ஓங்கி ஒரு அடி அடிச்சான் அந்த அரக்கிய. கண்ணாமொழி பதி கீழே விழுந்தா. இப்ப சொன்னா, ஐயா நீங்க தாராளமா போங்க. இப்ப சொன்னா, ஹனுமான்ட்ட ஒரு அடி வாங்கினோடனே நீங்க தாராளமா போங்க அப்படின்னு.
அப்போ அந்த லங்கினி சொல்றா, எனக்கு ஒரு முறை பிரம்மா என்கிட்ட சொல்லியிருக்கார், உன்னுடைய லங்கைக்கு ஒரு நாள் ஒரு வானரம் வரும், அந்த வானரத்திடம் நீ ஒரு அடி வாங்குவ. எப்ப அந்த வானரம் லங்கையில் நுழைகின்றதோ அன்னையிலிருந்து லங்கைக்கு அழிவு ஆரம்பிச்சிருச்சு, ராட்சச வம்சமே அழிய போகுது. அதுக்கப்புறம் ஹனுமான் வந்து லங்கையில் பிரவேசித்து சீதா மாதா இருக்கிற இடத்த பார்த்துட்டு போய் பிரபு ராமர்கிட்ட சொன்னார். ஒரு பெரும் சேவை இது. ராமர் ஹனுமானை கட்டி தழுவி கொண்டார். ஹனுமான், நீ செய்த சேவைக்கு எனக்கு எந்த ஒரு கைமாறும் செய்ய முடியாது, ஆனா ஒன்று மட்டும் உறுதி, இந்த உலகில் ராமாயணம் இருக்கும் வரை உன் புகழ் இருக்கும் சொன்னார். ராமநாமத்தை தரக்கூடியவரும் ராமநாமத்துக்கே அதிகாரம் படைத்தவரும் பிரபு ஸ்ரீ ராமருக்கு மிகவும் பிரியமான ஹனுமானினுடைய ஜெயந்தி இன்னைக்கு, ஹனுமான் தோன்றிய தினம். நம்ம ஹனுமான் இடத்துல பிரார்த்தனை செய்யணும். இந்த மாதிரி நமக்கு வந்து பௌதீக வசதிகள் நம்மளை கவரக்கூடாது, பொறாமை போன்ற குணங்கள் நம்மை நெருங்கக்கூடாது, அதிலிருந்து நாம் வெளிவர வேண்டும். ஆணவம் பிடித்த சிமிக்கையை அடக்கி ஹனுமான் வந்து லங்கையில் பிரவேசித்தார். அதனால இந்த மாதிரி அசுர குணங்களை கடந்து தெய்வீகமான குணங்களை பெற்றுக்கொண்டு ஹனுமானின் அடிச்சுவட்டை பின்பற்றி நாமும் ஸ்ரீராமர் சேவையில் இருக்க வேண்டும் என்று பிரார்த்திப்போம். ஹரே கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீ பிரபுபாத் கி ஜெய்.